Hello everyone, I'm Naveen. Welcome to another Rajit. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெட்பூல் 3 டெட்பூல் அண்ட் ஊல்வரின் இந்த படத்தோட வந்துட்டு ஸ்பாயிலர் ரிவ்யூ தாங்க பார்த்துருக்கோம். ஸோ நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு படத்தை வந்துட்டு பார்த்தவங்க மட்டும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்க்காதவங்க வந்துட்டு தயவு செஞ்சு படத்தை வந்துட்டு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வீக்கெண்டில் மட்டும் கலெக்ஷன் வந்துட்டு 400+ பில்லியன் கிட்ட வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த படத்தோட பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பட்ஜெட் 200 மில்லியன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு ஒரு 2 times 3 times அதிகமாக தாங்க இந்த கலெக்ஷனே வந்திருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ விச் இஸ் குட் திங். இந்த படத்தோட ரன் டைம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 2 மணி நேரம் 7 நிமிஷம். ஸோ விச் இஸ் 2 hour அவ்வளோதான் இருக்கும். ஸோ படம் வந்துட்டு டக்குன்னு அது கட்ஸ்லாம் வந்துட்டு விறுவிறுன்னு போகும். பட் இங்கே இந்த இடத்துலையும் லேகுன்னு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைனாலும் இந்த படத்தை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பார்க்குறப்ப தான் வந்துட்டு அதோட கதை டீப்பான ஒரு கதை, ஸோ ஹைடன் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக அஃப்கோர்ஸ் நம்ம டெட்பூலாக வந்துட்டு நம்ம ரேன் ரெனால்ட்ஸ் நடிச்சிருக்காரு. நம்ம வூல்வரின் ரிட்டர்ன்ஸாக வந்துட்டு நம்மளோட ஹியூக் ஜாக்மேன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வந்துட்டு டைரக்டர் ஷான் லிவி. முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும், ராப் சிமன்சன் போட்டிருக்கு. இந்த படத்தில் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் தாங்க சொல்லி ஆகணும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம வந்துட்டு படத்தோட ஓப்பனிங்கை பற்றி நம்ம பேசிடுவோம். ஸோ ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் அதை 2-3 வாட்டி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நானும் ஃபீல் பண்ணியிருந்தேன். இந்த படத்தோட ஓப்பனிங் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுத்துருக்காங்க அந்த ஓப்பனிங். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு டெட்பூல் 1 அண்ட் டெட்பூல் 2 விஷுவல் ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு டைப் ஆஃப் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெட்பூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அது கார் சேஸில் வந்துட்டு ஸ்லோ மூவ் பண்ணி டைட்டில் கிரெடிட்ஸ்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதோட விஷுவலே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். டெட்பூல் 2ல் வந்துட்டு அது விஷுவலே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக வந்துட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அவர் அந்த டைட்டில் கிரெடிட்ஸ்லேயே வந்துட்டு டெட்பூல் பேசியிருப்பார். அவரோட டைலாக் தான் வந்துட்டு அந்த டைட்டில் கிரெடிட்ஸ்லேயே வரும், விச் இஸ் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி டெட்பூல் 3ல் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு ஓப்பனிங்கில் வந்துட்டு நம்ம டெட்பூலுக்கும் நம்ம டிவிக்கும் வந்துட்டு ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஸ்னோ இடத்துல. அந்த லொக்கேஷன் எங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோகன் இறந்தாரில் அந்த யூனிவர்ஸில் நடக்குது. ஸோ நம்ம டெட்பூல் ஆரம்பத்தில் என்ன போய் பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு நம்ம லோகன் யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம லோகனோட புதக்குழி இருக்கும்ல அதை தோண்டி நம்ம லோகன் செத்து போன பிறகு அவரோட எலும்பு கூடுலாம் வந்துட்டு ஐடமெண்டியம்லாம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதை இன்ஜெக்ட் பண்ணனால. ஸோ அந்த இரும்பு எலும்பு கூட வந்துட்டு எடுத்து அந்த லோகனோட டெட்டே வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த படம் பார்க்குறப்ப வந்துட்டு ஃபன்னாக தாங்க இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பர்சனலாக சொல்ல போனால் யாருக்காவது நம்ம ஃபீல் ஆனால் ஐம் சாரி. சரிங்களா? நான் லோகனை டீக்ரேட் பண்ணணும்னு நான் எதுவுமே சொல்ல கிடையாது. நான் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சுங்க, சர்ப்ரைஸ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லோகனோட எலும்பு அந்த எடமெண்டியம் எலும்பு ரிப்ஸ்லாம் வச்சு ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த ரிப்ஸ்லாம் இருக்கு, அவர் தூக்கி வீச அந்த ரிப்ஸ் வீசுவார். ஸோ அந்த எலும்பில் வந்துட்டு டைரக்டர் பேர் அண்ட் வந்துட்டு நம்ம ஆக்டர் பேர் ரேனால்ட்ஸ் பேர், அப்புறம் வந்துட்டு நம்ம லோகனோட மண்டோட இருக்குல்ல, சரிங்களா, மண்டோட ஸ்கல்ல வந்துட்டு நம்ம ஹியூக் ஜாக்மேன் வந்துட்டு பேர் வரும். அவர் நம்ம டெட்பூல் வந்துட்டு வீசி அடிக்கிறப்போ. ஸோ அதோட விஷுவல் செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே வந்துட்டு நான் மறந்துட்டேன், இந்த மாதிரிலாம் டைட்டில் கிரெடிட் போடுவீங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு பாபாய் சாவனுக்கு வந்துட்டு ஆடுவார். ஸோ அந்த பாட்டு வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் செம்ம ட்ரெண்டிங் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் என் மைண்டில் வந்துட்டு அந்த பாட்டு தாங்க ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ விச் இஸ் சூப்பராக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டெட்பூல் டான்ஸ் வேறு. ஸோ அந்த பாட்டு வந்துட்டு பாபாய் சாங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷம் கிட்ட வெளியான பாட்டு முந்தி. சரிங்களா? இப்போ வந்துட்டு ரீயூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த சில ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டெட்பூல் ஆடிருப்பார். அவர் ஸ்டைலில் வந்துட்டு செம்ம ஃபன்னாக ஆடிருப்பார். ஸோ நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஃபேவரட் இருந்துச்சு. அண்ட் அடுத்த கட்டத்துக்கு அவர் ஃப்ளாஷ்பேக்கு போகும்போது ஒரு மாதிரி லேகான மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்களா? கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் அப்போ வந்துட்டு அந்த டைட்டில் வரப்போ
இந்த படத்தில் டைட்டில் ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிட்டாங்க, ஓப்பனிங்கே காமிச்சிட்டாங்க. அண்ட் வந்துட்டு வரப்போ நம்ம டெட்பூல் வந்துட்டு நம்ம லோகன் ஓல்வரினோட கிளாஸை வந்துட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு போஸ்ட்டில் வந்துட்டு கையை விரிச்சு நிற்பாருங்க. ஐயோ, தலைவன் செம்ம மாசாக இருப்பாருங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் சொன்னால் தான் உங்களுக்கு கதை புரியும்னு சொல்லிட்டு நம்மளே ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி கொண்டுட்டு போங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு அவர் வந்துட்டு 616 நம்ம அவெஞ்சர்ஸ் எர்த்துக்கு போவாருங்க, எம்சியூக்கு போவார். ஸோ முதல் தடவை நம்ம வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு எம்சியூக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு. ஸோ வா தலைவா, அவரை வந்துட்டு வெல்கம் பண்ண வந்தான். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹாப்பி ஹோகன் கூட நான் அவெஞ்சர்ஸில் சேரணும், நானும் வந்துட்டு ஒருத்தான ஆள் தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணோம் என்னோட வெனசா கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹாப்பி ஹோகன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு தம்பி, சும்மா இஷ்டத்துக்குலாம் வந்துட்டு அவெஞ்சர்ஸ்க்குலாம் போய் சேர முடியாது யாருனாலும், நீ வந்துட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தொடச்சி விட்டுறாரு. நம்ம டெட்பூல் ஒரு எர்த்துக்கு வந்துட்டு ஒரு சேல்ஸ் கன்சல்டனாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் டெட்பூல் நான் கிடையாது, நான் வந்துட்டு வெயிட் வில்சனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி மட்டும் நம்ம பிளைண்டால், நம்ம ஷட்டர் ஸ்டார், பீட்டர், கொலசஸ், ஸோ இவங்க கூட ஃபேமிலியாக இருந்து அவர் வாழ்க்கையில் ரன் பண்ணிக்கிருக்காரு. ஆஃப்டர் 6 இயர்ஸ்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் பர்த்டே அவர் கேக் ஊழுதுக்கு அப்புறம் நம்ம டிவியை வந்துட்டு அவர் வந்துட்டு டிவி அந்த ஆஃபீஸ்க்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பேரடாக்ஸ்னு ஒரு ஆளை பார்க்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டைம்லைன் வந்துட்டு இந்த சீக்ரெட் டைம்லைன்னு சொல்கிற வந்து அது வந்துட்டு அழிய போகுது, உன்னோட ரியாலிட்டி வந்துட்டு அழிய போகுது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற. ஸோ நம்ம டெட்பூல் என்ன நினச்சிக்கிட்டாரு, நான் கேபிளோட டைம் ட்ராவல் டிவைஸ் எடுத்து மாற்றினால தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையா. ஸோ வந்துட்டு அந்த படத்தில் அந்த டைலாக்லேயும் வந்துட்டு கிளியராக தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டாங்க, அவர் டைம் ட்ராவல் பண்ணனால வந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. இது வந்துட்டு வேற அந்த அவரோட வேர்ல்டில் இருக்கிற ப்ரைம் என்னமோ ஒன்று சொன்னாங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் வேர்ல்டில் 616 வந்துட்டு அயன்மேன் தான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மெயின் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன், சாரி ரியலி. ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது அந்த சாகா, அந்த மல்டிவர்ஸ் சாகாவே அந்த கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே நம்ம அயன்மேன் தான், சரிங்களா? அந்த படம் தான் அந்த இன்ஃபினிட்டி சாகாவை வந்துட்டு தொடங்க வச்சுச்சு, சரிங்க, ஓப்பனிங் பண்ண வச்சு. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் என்ன பண்ணாங்கன்னா, அயன்மேனை வந்துட்டு அவர் கதையை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இறந்து போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வேர்ல்ட்லேயும் வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் அடுத்த வரங்க படங்களை தான் காட்டணும். ஸோ அதே மாதிரி நம்ம டெட்பூல் வேர்ல்டில் வந்துட்டு ரியாலிட்டி வந்துட்டு நம்ம லோகன் ஓல்வரின் இறந்து போனதுனால ஒரு ப்ரைம் அந்த ஒரு கேரக்டர் வந்து இறந்து போனதில் அவரோட ரியாலிட்டி, அவரோட டைம்லைன் வந்துட்டு அதிக போகுது. ஸோ அதை அவர் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் ஒரு டாஸ்க் கொடுப்பாரு நம்ம பேரடாக்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிற டெட்பூல் வந்துட்டு என்னோட டைம்லைனில் என்னோட உலகத்தை நாக்கு தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரைம் கேரக்டர் அந்த இறந்து போன கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வேற யூனிவர்ஸ்லேருந்து வந்துட்டு நம்ம ஊல்வரினை வந்துட்டு தேடி போவார், எந்த ஒரு ஊல்வரின் வந்துட்டு கரெக்டான ஒரு ஊல்வரின் அப்படின்ட்டு சில வேரியன்ஸ் ஆஃப் ஊல்வரின்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காமிக் அக்யூரேட் ஹைட்டில் இருக்கிற ஊல்வரினை காமிச்சு கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ விச் இஸ் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேபிஆர் காமிக் அக்யூரேட் ஹைட்டில் ஊல்வரினா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஃபேன்ஸ்க்குலாம். ஸோ அடுத்தது ஹல்க் கூட சண்டை போடுற ஊல்வரின் வேரியண்ட்டை காமிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹென்ரி நம்ம சூப்பர்மேனாக ஆக்ட் பண்ணார்ல, ஸோ அவரு கூட ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு நம்ம லோகன் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு, விச் இஸ் சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு, ஒரு டைப் ஆஃப் ஊல்வரின் வேரியன்ட் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம பேட்ச் கூட காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, வெள்ளை கோட்லாம் போட்டுக்கிட்டு. அண்ட் கடைசி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரையான ஒரு ஊல்வரின் லோகனாக தான் வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு கண்டிப்பாக மண்டே கல்வி போய் சொல்லி வந்துட்டு அவர் உலகத்தை காப்பதுக்கு கொண்டு வரணும், அதையும் சொன்னார். ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அண்ட் வந்துட்டு நம்ம டிவியை கிட்ட வந்தால் டிவியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த ஊல்வரின் வந்துட்டு எதுக்கும் உதவாத வந்துட்டு ஒரு ஊல்வரின், ஸோ நீ எதுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு. ஸோ உங்களெல்லாம் வச்சு புறஜனும் இல்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு வைடுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் டெட்பூலையும் ஊல்வரினும் வைடுக்குள்ள அனுப்பிடுவாங்க, சரிங்களா? வைடுக்குள்ள அதுக்கப்புறம் ஊல்வரின் வந்துட்டு டெட்பூலை பார்த்து கேட்பாரு, நீ தான் இங்கே கொண்டு வந்தால் மறுபடியும் நான் பேரடாக்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்கும். ஸோ அங்கே ஃபைட் சீன் சொல்ல போனால் சில சிஜி நல்லா தெரியுது, பட் வந்துட்டு அங்கே நம்ம டெட்பூல் நம்ம ஃபாக்ஸை கலாய்ச்சாங்க, 20 ஃபாக்ஸ் சென்ச்சுரியை வந்துட்டு கலாய்ச்சாரு, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொன்னார். ஸோ ஆமாம், அதான் வந்துட்டு டிஸ்னினா ஃபாக்ஸை வாங்கிட்டாங்களே, ஸோ அதனால தான் அப்படி ஒரு டைலாக் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்கும், விச் இஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அண்ட் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு கேமியோ இருந்துச்சுங்க, யாருன்னு தெரியுமா? நம்ம வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா. ஸோ நம்ம கிறிஸ் ஈவான்ஸ் வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவா கிடையாது,
நம்மளோட கிறிஸ் எவான்ஸ் ஆஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபாலோ வர ஜானி ஸ்ட்ராமா வந்துட்டு ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒரு கேமியோன்னு சொல்ல போனால் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்துட்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நினச்சோம் நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் வந்துட்டு வந்துட்டாரு ஒரு கேமியோ பண்ணதுக்குன்னு நினச்சோம். நம்ம டெட்பூலி ஒரு கட்டத்தில் நம்பிட்டாரு கேப்டன் தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு. பட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஜானி வந்துட்டு ஃப்ளேம் ஒன்னு சொன்னோன்னே ஃபேன்ஸ் எல்லாமே தெரிச்சுட்டாங்க. என்னடா இது கேப்டனை கொண்டு வர சொன்னால் நீங்கள் வந்துட்டு இங்கே நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இறக்கிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம டெட்பூலே சாவடிச்ச மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் அதோட ஏன் கிறிஸ் எவான்ஸ் எதனால உண்மையிலே செத்தாரு, நம்ம டெட்பூல் போட்டு கொடுத்தனால சத்தாரா இல்லையான்னு வந்துட்டு அதை வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அங்கேருந்து கதை நகர்ந்து போகுதுன்னு சொல்லாமல் கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப லேகான சீன்ஸ் தாங்க இருந்துச்சு. வேணும்னு கதையை வந்துட்டு லென்த்தாக இருக்கணும்னுக்காகவே வந்துட்டு சேர்த்த மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. ஒரு சில கட்டம் பிகாஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டயலாக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணிக்கிடுச்சு. சரிங்களா? ஸோ அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து யாருக்கிட்ட மாட்டினாங்கன்னா கெசண்ட்ரா நோவா கிட்ட மாட்டினாங்க. சரிங்களா? நம்ம சார்ல்ஸோட தங்கச்சிக்கிட்ட. சரிங்களா? மாட்டி அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வந்துட்டு நம்ம டெட்பூலும் ஒரு வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ என்ன வந்துட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. நடந்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்துட்டு நம்ம டாக்பூல் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குது. ஸோ டாக்பூலை பார்த்தோன்னு டெட்பூலுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. அங்கேருந்து வந்துட்டு நைஸ் பூல் வராரு, நம்ம சமுராய் பூலுங்க, அதான் கோல்லாம் வந்துட்டு பிஸ்டல் வச்சிருப்பாரு, அங்கேருந்து வராரு, இது என்னோட டாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்தோடனே ட்ரேடரில் கிளாப்ஸ் பார்க்கணுமே, செம்ம சப்போர்ட் அவருக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு காரை கொடுத்து வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு டெட்பூலே ஊர்வலம் வந்துட்டு வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருவார். ஸோ நம்ம டாக்பூலை பிரிய போகிறோன்னு வந்துட்டு ஒரு சோகத்தில் வந்துட்டு டெட்பூலும் கிளம்பி போயிடுவார். ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அது ரொம்ப மெனக்கெட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஒரு ஃபைட் காருக்குள்ளே நடக்குது, கேமரா ஷார்ட்ஸ் எப்படி வைக்கணும், டைலாக் அந்த நேரத்தில் பேசணும், வெறித்தனமாக இருந்துச்சுங்க அந்த ஃபைட்டு. கொஞ்ச நேரம் ஃபைட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபைட்டில் தான் வந்துட்டு நம்ம ஓல்வரினுக்கு ட்ரெஸ் அந்த ஸ்லீவ் வந்துட்டு கிளியர மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி யதார்த்தமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் ரெண்டு பேரும் காடியிலே சண்டை போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு 3 பேர் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம டெட்பூலும் உழுவுறன்னு ஏஞ்சி பார்க்கும் போது யார் வரான்னா நம்ம டேர்டெவில் படத்தில் நடித்த எலக்ட்ரா வராங்க ஆஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேமியோ ரோலாக. அண்ட் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு நான் பிளேடு வராருங்க. பிளேடு வந்தோம்னா நான் தெரிச்சிட்டேன், ஏன்னா மனுஷன் வராரு, வயசாகிட்டு, ஐயோ இவரெல்லாம் நம்ம எதிரியை பார்க்குறேன்னு. அது கூட சேர்ந்து நம்ம கேம்பிட் வராரு. சரிங்களா? இவர் நம்ம வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இவருக்கா பண்ணப்பட்ட படங்கள் கூட எல்லாம் ட்ராப் ஆகி கைகளை விட்டாங்கன்னு சொல்லணும் மார்வல், விச் இஸ் ஏதோ எரர் இஷ்யூ இருந்ததுனால வந்துட்டு கேம்பிட்க்கு வர ஸ்டாண்டர்ட் 1 ஃபிலிம் கூட வந்துட்டு வராமல் போச்சு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. பட் காமிக்கில் வந்துட்டு இவருக்கான ஒரு ஸ்டாரியே இருக்குங்க. சரிங்களா? காமிக் படிக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம எலக்ட்ரா, பிளேடு அண்ட் வந்துட்டு கேம்பிட் அண்ட் வந்துட்டு நம்ம லவ்ரா X-23 லவ்ரா வந்துட்டு எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து நம்ம கெசண்ட்ரா நோவா கிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணி அவங்கவுங்க யூனிவர்ஸ்க்கு திரும்ப அனுப்புகிற மாதிரி அவளுக்கு தான் வழி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு ஐடியா கொடுக்குறது. சரி, அதுக்கும் ஒத்துக்கிட்டு எல்லாமே வந்துட்டு சேர்ந்து ஒரு குரூப்பாக போகிறாங்க. அங்கே போயிட்டு கெசண்ட்ரா நோவா அவளோட ஒரு கோட்டைக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபைட் நடக்குதுங்க. அங்கேருந்து வந்துட்டு பேக் சைட்லேருந்து வந்துட்டு காடி பேக் சைடில் வந்து நம்ம டெட்பூல் ஊழியர் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குற கால் ஷாட் வைக்கிறாங்க. அங்கே தேட்டர்லாம் செம்ம கிளாப்ஸு. அவங்களாம் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஆகி நம்ம கெசண்ட்ரா நோவோட ஆட்கள் மேலே வந்துட்டு ஒரு ஃபைட் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு ஃபைட்டு வந்துட்டு கொஞ்சம் கேமரா மூவ்மெண்ட்லேயே இருந்தனால ஃபைட்டு ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்லு ஒத்து போகாத மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்களா? ஸோ குறை சொல்லுறதுக்கு ஒன்று நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு நம்ம கெசண்ட்ரா நோவா முன்னுக்கே போய் நிற்கிறாங்க. கெசண்ட்ரா நோவா என்ன பண்ணுறாங்கன்னா டெட்பூல் தூக்கி அடிச்சுட்டு நம்ம ஓல்வரின் மண்டைக்குள்ளே போய் நம்ம ஓல்வரினை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. பட் வந்துட்டு முடியல. ஸோ வந்துட்டு நம்ம கெசண்ட்ரா நோவை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் டேட் வந்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் விட்டுட்டான் அவன் கண்டிப்பாக நான் கொண்டுருவேன் கெசண்ட்ரா நோவா சொல்கிறாங்க. ஸோ ஊழூர் என்ன சொல்கிறாங்க, விட்டுறலாம், சார்ல்ஸ் இருந்தால் வந்துட்டு உங்கள் அண்ணன் இருந்தால் கூட உன்னை சாவறதுக்கு விட மாட்டார். ஸோ இதை வந்துட்டு டைலாக்காக டெலிவரி பண்ணுறாங்களாம் ஒரு கெட்டவனை திருத்துறதுக்கு. சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு காமெடியாக இருந்தாலும் ரசிங்கப்படி இருந்துன்னு சொல்லலாம். கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அவளை காப்பாற்றினதுக்காக வந்துட்டு கெசண்ட்ரா என்ன பண்ணுவான்னா அவகிட்ட அவள் கொல்லப்பட்ட ஒரு சாசர்
ஒரு மந்திரவாதி, அதாவது கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்ச், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான், வேறு யூனிவர்ஸ்லேயே வந்திருப்பாரு. அவளை கொன்று அவளோட ஸ்ட்ரிங், அவர் போர்ட்டல்ஸும் ஓப்பன் பண்ணுவார்ல, ஸோ அந்த போர்ட்டல்ஸில் இருக்க ஸ்லிங்கை வந்துட்டு அவர் எடுத்து வச்சுக்கிறார். அந்த ஸ்லிங் வந்துட்டு வித் ஸ்பேஸ் ஸ்டோன் அண்ட் வந்துட்டு டைம் ஸ்டோன் அண்ட் ரியாலிட்டி ஸ்டோனோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லிங் ரே. ஸோ அங்கேயே நான் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம டெட்பூல் யூனிவர்ஸ்க்கே போயிடுவாங்க 2 பேரும், நம்ம டெட்பூலும் ஒலிவரனும். ஸோ அங்கேருந்து பேரடாக்ஸை போய் பார்க்க நம்ம கூடவே வந்துட்டு நம்ம கெசண்ட்ரா நோவாவும் வந்துட்டு இங்கே நம்ம டெட்பூல் ஊர்வனுக்கு ஊர்வன் வேர்ல்டுக்கு வந்துட்டு வந்துடுவா. சரிங்களா? ஸோ அங்கே தான் பீக் எடுக்குது நம்மளோட இங்கே டெட்பூல் வேரியன்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்குது. நம்ம டெட்பூலோட வேரியன்ட்ஸும் வந்துட்டு 1000 ஒரு மாதிரி அப்படி டசன் கணக்கில் வருவாங்க எல்லாமே. ஸோ வந்துட்டு கிட் பூல், ஹெட் பூல், பேபி பூல், நம்ம லேடி டெட்பூல், சமுராய் பூல், எவ்ரி திங் ஒரு சின்ன குட்டி கேமியோ மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரத்துலேயும் வந்துட்டு எல்லா டெட்பூலையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. சரிண்ணா, அதில் காமெடி என்னன்னா, நம்ம நைஸ் பூல் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு ஹீலிங் ஃபேக்டர் கிடையாது. இது நம்ம டெட்பூலுக்கு தெரியாது. நம்ம டெட்பூல் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, எல்லா டெட்பூல் வேரியன்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. பட் நம்ம கெசண்ட்ரா நோவாவை பாதுகாக்க வந்த இந்த டெட்பூல் வேரியன்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டெட்பூலை வந்துட்டு சுடுற சாக்குற. ஸோ நம்ம டெட்பூல் வந்துட்டு நைஸ் பூலை தான் வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதனால் புல்லட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நைஸ் பூல் மேலே பட்டுறோம். ஸோ அவர் ரத்த வெள்ளத்தோட வந்துட்டு பேச போகிறப்போ நம்ம டெட்பூல் கேட்பாரு, உனக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு மேடம், என்ன ஆச்சு, எப்போ நீ மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிடுவான்னு கேட்குறப்போ, என்னது ஹீலிங் ஃபேக்டர் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நைஸ் பூல் கேட்பாரு. அப்போது நம்ம ஊழ்வன் சொல்லுவார், நீயே வேணும் தானே பண்ண கொல்லுறதுக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுவார். ஸோ வந்துட்டு மறுபடியும் அவர் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டு போவார். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுக்குற நேரத்தில் ஒரே புல்லட்டில் வந்துட்டு நம்ம நைஸ் பூல் தலையை வந்துட்டு சதற வச்சிருவாங்க. சரிங்களா? அப்புறம் ஓரத்தில் தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு நைஸ் பால் பாடியை வந்துட்டு போட்டு வந்துட்டு மிதிப்பார். ஸோ நம்ம ஓல்வின்னு சொல்லுவார், இந்த கேரக்டர் நீ போட்டு தள்ளியாடா அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அங்கேயும் நம்ம டெட்பூல் வந்துட்டு கோல்டன் பிஸ்டோல் இருக்கும்ல, அதை வந்துட்டு சுற்றுவார் நம்ம நைஸ் பூல் கிட்டேருந்து. ஸோ அங்கேருந்து நம்ம டெட்பூலும் ஓல்வினும் வந்துட்டு நம்ம டெட்பூல் வேரியன்ட்ஸை வந்துட்டு போட்டு தள்ளதுக்காக டீமாக பாவாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். இது வரைக்கும் நம்ம ஓல்வரினை வந்துட்டு எந்த மூவிலையும் வந்துட்டு ஃபுல் காமன் அக்யூரேட் சூட்டில் நான் பார்த்ததில்ல. நடந்து வந்து தலையில் கையை வச்சு அவரோட ஹெல்மெட்டை, அவரோட மாஸ்கை போடுவார் பாருங்கள். ஃபுல்லாக சிஜி தான் அந்த ஹெல்மெட்டு, அந்த மாஸ்க்கு. பட் அது போடுறப்ப தேட்டரு தெரிச்சிருச்சிங்க. தேட்டர் வந்துட்டு ஃபுல்லாக கிளாப்ஸு, அன்எக்ஸ்பெக்டட். நானே எதிர்பார்க்கல, செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அந்த சீனு. அண்ட் வந்துட்டு நம்ம டெட்பூலும் ஓல்வரினா அந்த நேரத்தில் அந்த 1000 ஆஃப் டெட்பூல் வேரியண்ட்டை வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ கடைசியாக ஒரு பஸ்க்குள்ளே ஒரு போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். இங்கேருந்து பஸ்ஸுக்குள்ளேருந்து நம்ம டெட்பூலும் ஓல்வரினா வந்துட்டு பாஞ்சு வெளியேற அந்த ஷாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க நம்புறேன். யாருக்கெல்லாம் அந்த சீன்ஸ் பிடிக்குமோ மறக்காமல் உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் பஸ்ஸோட ஃபைட் சீனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பீட்டர் பூல் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாரு நம்ம டெட்பூல் சூட்டில். ஸோ அந்த ஃபைட் சீனே வந்துட்டு டெட்பூல் அந்த ஃபைட் சீனே வந்துட்டு ஒரு மாதிரி பீட்டரை வச்சு சப்பையாக முடிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு ஷாக்கு தான். என்னடா பீட்டரை வச்சு சிம்பிளாக வந்துட்டு அந்த டெட்பூல் வேரியன்ட்ஸ்லாம் வந்துட்டு அலைக்காக வந்துட்டு தசை திருப்பின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆஃப்டர் தட் வந்துட்டு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் வந்துட்டு பேரடாக்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, கெசண்ட்ரா நோவா வந்துட்டு போய் அந்த டைம் ரிப்புன்னு சொல்கிற அந்த மிஷினை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி அவளோட வைடை தவிர எல்லா யூனிவர்ஸில் இருக்கிற ரியாலிட்டியும் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது தான் ஒரு பிளான். அதனால தான் அந்த டைம் மிஷினை வந்துட்டு யூஸ் பண்ண டைம் ரிப்பர் மிஷினை. ஸோ இதை எப்படி தடுக்கிறதுங்க பேரடாக்ஸுக்கு கேட்க அவர் சொல்லும் போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த மிஷினை வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது கீழே. அதை நீங்கள் ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ண தான் அந்த மிஷினை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு முடிவு பண்ணிட்டு வூல்வரின் சொல்கிறேன், நான் செய்கிறேன், ஏன்னா உனக்கு இந்த உலகத்தில் வந்துட்டு சொந்தம்னு சொல்லிக்கிற உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்காங்க, பட் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு போகிற நேரத்தில் நம்ம டெட்பூல் வந்துட்டு கோயில எங்கடா போகிறேன், நான் தானே உயிரை கொடுப்பேன் சொல்லிட்டு இவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அங்கே டோரை வந்துட்டு லாக் பண்ணிடுவார். சரிங்களா? லாக் பண்ணது அப்புறம் சூப்பர்மேன் மாதிரிலாம் ஒரு சன்ஸ் செய்வார். அங்கே டிசியை கலாய்க்கிற மாதிரியே ஒரு சீன்ஸ் இருக்குங்க. சரிங்களா? பாருங்களேன், பைபிளில் இங்கே மார்வலையும் கலாய்க்கிறாரு, ஒட்டுமொத்த யூனிவர்ஸை தாண்டி போய் டிசி ஒலியும் வந்துட்டு போய் கலாய்க்கிறாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம்
டெட்புல் போய் நான் தான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓல்வரின் வந்துட்டு கெஞ்சி பார்ப்பாரு, ஏன் இப்படி பண்ணுற, உன் முட்டத்தில் என்னென்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த கதுவுக்கு இந்த 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 பக்கம் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ டெட்புலும் கண்டிப்பாக உயிரை கொடுக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரோட இந்த கனெக்ஷன்லேருந்து இந்த கனெக்ஷனுக்கு கை வந்துட்டு நீட்டணும். பட் வந்துட்டு அவர் கை எட்டாது. அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஓல்வரின் வந்துட்டு கதுவை உடச்சிட்டு நம்ம டெட்புல் கையை பிடிச்சி அந்த ஒன்று கனெக்ஷனுக்கு டச் பண்ணணும். ஸோ அவனால் எட்டாது. அதனால் வந்துட்டு அவர் ஜஸ்ட் கையை மடக்கி அவரோட கிளாஸ் வழியாகவும் பாருங்கள், அங்கே கிளாஸ் குத்தி ஒரு கனெக்ஷன் நடக்கும். ஸோ விச் இஸ் அந்த கிளைமேக்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி தெரியா இருந்துச்சுங்க. சரிங்களா, அந்த பவர் வந்துட்டு அந்த பாடிக்குள்ளே போனதுனால அவர் நம்ம ஓல்வரின் சூட்டு வந்துட்டு ஜஸ்ட் வெடிச்சு சதுரிடும். அவர் ஜஸ்ட் வெறும் பாடியாக இருப்பாருங்க. ஸோ அவரோட மனுஷன் 50+ இருக்கும் அவர் வயசு, என்னமா ஒரு ஃபிட்னஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாருங்க. ஜஸ்ட் ஆர்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம பல்காக இருக்கும். மனுஷன் 6 பேக்லாம் வச்சிருக்காரு. நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம டெட்பூலே வந்துட்டு நம்ம ஓல்வரினோட 6 பேக் பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு தலையாட்டுவார், மனுஷன் ஒன்று ஃபிட்டாக தான்டா இருக்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு தியேட்டரில் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. மனசை வந்து செம்ம ஃபிட்டாக இருக்காரு, வேறு லெவலில் இருக்காரு அப்படின்றது. ஜஸ்ட் மாஸ்க்கும் பேண்ட்டும் மட்டும் இருக்கும். அவரோட அப்பர் பாடியோட ஷர்ட்ஸ் மட்டும் வெடிச்சு சதறி அவர் பேர் பாடி இருக்கிற அந்த ஷார்ட்ஸு வேறு லெவல் ஷார்ட்ஸுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து ஆஃப்டர் தட் நம்ம டெட்பூல் அண்ட் ஓல்வரின் பேரடாக்ஸ் சொன்ன மாதிரி செத்துருவான்னு நினச்சோம். பட் வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே செம்ம பவர்ஃபுல்னு இந்த படத்தில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஸ்லோ மோஷன் நடந்து வருவாங்க. ஸோ கெசண்ட்ரா வந்து வெடிச்சு செத்து போயிடுவா. ஸோ நம்ம பேரடாக்ஸும் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம டிவிஏ ஆஃபீஸர்ஸ். ஸோ நம்ம லோகனோட வேர்ல்டை சரி செய்யவே முடியாது, பாஸ்ட்டை வந்துட்டு சரி செய்யவே முடியாது. ஸோ நம்ம லோகன் வந்துட்டு இங்கே டெட்பூல் வேர்ல்டே இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு கதையை வந்துட்டு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டெட்பூல் ஃபேமிலி கூட சேர்ந்து நம்ம ஓல்வரின் அண்ட் லோராவும் இங்கே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்துட்டு கடைசியாக கிளைமேக்ஸில் முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சேர்த்து நம்ம டாக்பூலாம் வந்துட்டு கூட இருக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுதான் கிளைமேக்ஸ். இதோட படம் முடியுதுங்க. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த ரோலிங் டைட்டில்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா வேறு படத்துக்கு லீட் விடுவாங்கன்னு பார்த்தா ஒரு மொக்கையான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சுருக்காங்க. எந்த படத்துலையும் இல்லாத ஒரு மொக்கையான MCU வருஷ படத்துலேயே இல்லாத ஒரு மொக்கையான போஸ்ட் கிரெடிட்னு வச்சுருக்காங்க. அது என்ன போஸ்ட் கிரெடிட் சீன்னா, நம்ம கெசண்ட்ரா நோவா கிட்ட நம்ம டெட்பூல் நம்ம கிறிஸ் எவான்ஸ் நம்ம ஜானி ஸ்ட்ரோம் வந்துட்டு உன்னை பற்றி கெசண்ட்ரா நோவா பற்றி வந்துட்டு இந்த மாதிரி கழுவி ஊற்றுனா சொன்னனால தான் வந்துட்டு நம்ம கெசண்ட்ரா வந்துட்டு நம்ம ஜானி வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ எல்லாம் என்ன நினச்சிக்கிருக்காங்கன்னா, நம்ம டெட்பூல் பற்ற வச்சனால தான் ஜானியை வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவனால் வந்துட்டு தாங்க முடியல. ஸோ வந்துட்டு மறுபடியும் ரீகேப் அந்த ரெக்கார்டிங் இருக்கும், டிவி ஆஃபீஸ்லேயே போய் அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு ரீகேப் போட்டு நம்மளுக்கு காமிக்கிறாரு. ஸோ அந்த ஜானி ஸ்ட்ராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உண்மையிலே அந்த கெசண்ட்ராவை கழுவி ஊற்றிருக்காரு. சரிங்களா, ஸோ வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு யாரையும் போட்டு கொடுக்கல, அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னமும் டெட்பூல் தான் வந்துட்டு ஜானி சொன்ன மாதிரி ஜானி வந்துட்டு கெசண்ட்ரா தப்பாக சொல்கிற மாதிரி அந்த சீனை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்ததுக்கப்புறம் இந்த சீனை பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிங்க் ஆகும். ரெண்டு ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சிங்க் ஆகும். 2 விதத்துலேயும் உங்களுக்கு சிங்க் ஆகும் சீனு. சரிங்களா, டெட்பூல் போட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அண்ட் வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு உண்மையை சொல்கிற மாதிரி அந்த சீன் அமைச்சிருப்பாங்க, விச் இஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஒரு முக்கியமான சீன்ஸும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இந்த ஸ்பாய்லர்ஸ் ரிவ்யூ வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். நிறைய சீன்ஸ் இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் மெயின் வந்துட்டு இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ், VFX, CGI அண்ட் வந்துட்டு மியூசிக்கு வேறு லெவல். இதுதான் ஹீரோ. சரிங்களா, இந்த கதை வந்துட்டு டெட்பூல் அண்ட் வூல்வரின் வச்சிருக்கக்கூடாதுங்க, வூல்வரின் அண்ட் டெட்பூல்னு வந்துட்டு பேரை வச்சிருக்கணும். பிகாஸ் வந்துட்டு இந்த படத்தில் அதிகமான ஸ்கோப் இருக்கிறது வந்துட்டு நம்ம வூல்வரினுக்கு மட்டும் தான். நம்ம டெட்பூல் வந்துட்டு அடிக்கடி வந்து சும்மா மொக்க காமெடி பண்ணிட்டு ஒரு கேமியோ ரோல் மட்டும் தான் பண்ணியிருக்காருங்க. ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு நம்ம வூல்வரின் லோகன் வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு கதை ஆர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். நல்லா இருந்துச்சு, ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. பட் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறது வந்துட்டு கதைன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பெருசாக வந்துட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு விஷுவல் ட்ரீட் உங்களுக்கு வேணுமா, சாங்கு, காமெடி, ஆக்ஷன் வேணுமா, நீங்கள் தாராளமாக இந்த 2 மணி நேரத்தை இந்த படம் பார்த்துன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ யாரும் இந்த படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களோ மறக்காம உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Take care. Bye.